வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். சிம்பிளாக செய்கிற முட்டை ஃப்ரைட் ரைஸை எப்படி கலர்ஃபுல்லாக மற்றும் ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: பாலக்கீரை 50 கிராம், 2 முட்டை, ஒரு வெங்காயம், 3 சின்ன கேரட், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகு சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பட்டர் 1/2 டீஸ்பூன், அவித்த சோறு 1 கப். முதல்ல வெங்காயத்தையும் கேரட்டையும் தோலை நீக்கி போட்டு அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். கீரையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதையுமே மெல்லிசாக நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கொண்டாச்சு. இனிமேல் சமைக்க வேண்டியதுதான். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுவோம். அதில் 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கொண்டு பட்டர் மெல்ட் ஆனதும் அதோடு எங்களோட கேரட்டை சேர்த்துக்கொள்ளுவோம். கேரட் தான் கொஞ்சம் இதில் வேக கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ அதனால் அதையும் முதல்ல சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு 3 நிமிஷம் கழித்து வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். வெங்காயம் எங்களுக்கு ஆகலும் வதங்க தேவையில்லை, ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். ஸோ எங்களுக்கு வெங்காயம் இப்போ தயார். இனிமேல் இதில் 2 முட்டை உடைச்சி ஊற்ற வேண்டியதுதான். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொண்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். முட்டையை நாங்கள் ஒரு 4 இல்லை 5 நிமிஷம் வரைக்கும் கிண்டினா போதும். ஸோ இதோட இப்போ நாங்கள் எங்கள் பாலக்கீரையை சேர்த்துக்கொள்ளுவோம். பாலக்கீரை சேர்த்து ஒரு நிமிஷம் நீங்கள் வதக்கினா போதும். அதோடு நாங்கள் எங்கள் சோறை சேர்த்துக்கொள்ளலாம். சோறு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் கிண்டினா போதும். 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் இதோடு சேர்த்துக்கொண்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ எங்களுடைய முட்டை ஃப்ரைட் ரைஸ் தயாராகிட்டு. கலர்ஃபுல்லான ஒரு முட்டை ஃப்ரைட் ரைஸ் கண்டிப்பாக நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much.